உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், நீங்க ரொம்ப தைரியமானவங்க. கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்ல விஷயத்தை துணிச்சலா பண்றீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க தான் கலெக்டரா வரணும் மேடம். அப்பதான் சமூக விரோதி கும்பலை அடியோட ஒழிக்க முடியும் மேடம். வரம் வருங்கால கலெக்டர் அம்மா. வாழ்க வாழ்க. வருங்கால கலெக்டர் அம்மா. வாழ்க வாழ்க. வருங்கால ஓய புத்துங்கடா. மூடிட்டு நில்லு. அண்ணா அண்ணி வரங்க. என்ன தோடிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஹலோ கலெக்டர் மேடம், உங்களை பார்க்க தான் நின்னுட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு பார்க்காம போயிட்டே இருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது மேடம். வெளியூர்ல இருந்து வந்து உங்க திறமையை காட்டி ஃபேமஸ் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள் மேடம். கை கொடுங்க. என்ன டீஸ் பண்றதுக்கு வந்திருக்கியா? ஐயோ, உங்களை போய் அப்படிலாம் பண்ணுவானா மேடம்? உங்களை மனசார வாழ்த்துற மேடம். உன் வாழ்த்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முதல்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போய் தொலை. என்ன சக்தி இப்படி எல்லாம் பேசுற? இந்த ஊரு பிள்ளைங்க கிட்ட மட்டும் அன்பா பண்பா பாசமா பேசுற, என்ன பார்த்தா மட்டும் அப்படியே கோவத்துல கொந்தளிக்கிறியே. அதுவும் இந்த முட்டைக்கண்ணு இருக்குல்ல, முட்டைக்கண்ணு கோவத்துல அப்படியே வெளியே தெரிக்கிற மாதிரி இருக்கு. டேய், இதுதான் லிமிட். இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, பாத்துக்கோ. அண்ணே, அன்னைக்கு கோவம் வந்துச்சு, வானா அப்படியே ஓடி போயிடலாம். ஆமாண்ணே, இதுக்கு மேல இருந்தா உசுருக்கு கேரண்டி இல்லண்ணே. நீங்க எதுக்குடா பயப்படுறீங்க? என்னடா கலெக்டர் அம்மா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கடா. வெளியில என்னதான் கோவப்படுற மாதிரி பேசினாலும் உள்ளுக்குள்ள அவங்க சொக்க தங்கம்டா. உன் மனசுல இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டா? இந்த ஊருக்கு இவன் வருவான்னு நினைச்சு கூட பாக்கல, ஆனா வந்து தொலைச்சிட்டான். இனிமே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். இல்லையா சக்தி? இல்ல, என் மனசுல உன்னை பத்தி ஒரு துளி கூட நினைச்சு பார்க்கல. ஏய், போய் தானே சொல்ற. நான் இங்க வருவேன் தெரிஞ்சதுன்னு வையே, நீங்க வந்திருக்கவே மாட்டேன். யாரா நீ? யார் நீ? நீ வந்தா நான் ஏன்டா வராம இருக்கணும்? எவன் வந்தாலும் வரலனாலும் நான் கண்டிப்பா வந்திருப்பேன். அண்ணே, இதுக்கு மேல நின்னா அவமானப்பட்டுருவோனே. வானே, நல்லா கேளும் அண்ணன. படிக்கிற பசங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வெறும் பேச்சோட நிப்பாட்டேன். இல்ல என்ன இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பெருசா சீன் போட்டுக்கிட்டே இருக்க. ஏய், கலெக்டர் ஆக போற பொண்ணுன்னு நானும் பாத்துட்டு பொறுமையா இருக்கேன். இல்லன்னு வெச்சுக்கோயேன். இல்லனா என்ன 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 பண்ணுவ? இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் ஆட்டம்லாம். சீக்கிரமே நான் கலெக்டர் ஆயிடுவேன். ஏய், அப்புறம் பாரு உனக்கு என்ன பண்றேன்னு. என்ன பண்ணுவ? ஏய், என்ன பண்ணுவ? கலெக்டரா வந்து நின்னு என்ன சுட்டு தள்ளிடுவியா? ஆமாடா. ஐயோ, நான் கலெக்டர் ஆனது முதல் வேலை உன்னை என்கவுண்டர் பண்றதாண்டா. என்னையா? அந்த பயம் இருக்கட்டும். என்கவுண்டரா? அண்ணே அண்ணே, அன்னி குடியிருக்கிற இந்த இதயத்துல துப்பாக்கி வச்சு அன்னி குண்டை இறக்கிடுவாங்களோ? சாச்சா, அப்படிலாம் பண்ண மாட்டாடா. அவ ஏதோ சும்மா பயங்காட்டிட்டு போறா. போதை பழக்கத்தை கைவிடுவோம். கைவிடுவோம். போதை பொருட்களுக்கு அடிமையாக மாட்டோம். போதை பொருட்களுக்கு அடிமையாக மாட்டோம். குடிப்பழக்கம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. குடிப்பழக்கம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. வருங்கால கலெக்டர் மேடம் கடந்த 2 நாளா உங்க ஊர்லயே தங்கி இருந்து உங்க ஊர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க.
அது மட்டும் இல்ல, இந்த ஊரை பிடிச்சிருந்த கெட்ட பழக்கமான குடிப்பழக்கத்தை இன்னைக்கு இந்த ஊரை விட்டே விரட்டி விட்டுருக்காங்க. இனிமே இந்த மலையூர் போதை இல்லா புது ஊரா இருக்கும். இத செஞ்சு காட்டிய வருங்கால கலெக்டர் மேடத்துக்கு கைத்தட்டி வாழ்த்து சொல்லாமா? வேண்டாம், இந்த மாலை எனக்கு வேண்டாம். நான் இங்க ஒரு விஐபிய வர சொல்றேன். அவருக்கு உங்க கையாலேயே இந்த மாலையை போட்டு விடுங்க. அண்ணே அண்ணே, அண்ணியும் உங்க பேரை தான் சொல்லுவாங்க. எதுக்கும் தயாரா இருங்க. அதப்புறம் தெரியும். உஷா, உங்க அப்பாவை கூட்டிட்டு வா. உஷாவோட அப்பா முழு நேர குடிநோயாளியா இருந்தாரு. இப்ப அவர் தெரிஞ்சிட்டாரு. இந்த 2 நாள்ல இவர் குடிய பத்தி நினைச்சு கூட பார்க்கல. நீங்களும் இவர மாதிரி குடிப்பழக்கத்தை எந்த காலத்திலும் தொடாம இருக்கணும். இவருடைய மன உறுதிய உங்க எல்லாரும் முன்னாடியும் மாலைய போட்டு பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஆனந்த், மாலை அவருக்கு போடுங்க. எனக்கு எதுக்கு? உங்க ஊருக்கு வந்தது, உங்களோட பழகுனது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுத்திருக்கு. இதே மாதிரி நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊருக்கு நான் வருவேன். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் நல்ல வழியை காட்டுவேன். இப்போ நான் இங்க இருந்து கிளம்புறேன். மேடம், ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ வந்துரும் மேடம். கார்ல அதுக்கு நான் நம்ம வண்டியில கூட்டிட்டு போய்க்கிறேன். தேவையில்லை, நான் எப்படி வந்தனோ அப்படியே போய்க்கிறேன். மேடம், கார் வந்து தள்ளுங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தள்ளி வாங்க. போலாம். சரி, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரிங்க மேடம். போயிட்டு வாங்க. வருங்கால கலெக்டர் மேடம் வாழ்க! வருங்கால கலெக்டர் சக்தி வாழ்க! வருங்கால கலெக்டர் சக்தி மேடம் வாழ்க! வருங்கால கலெக்டர் சக்தி வாழ்க! சரிங்க, அப்ப நாங்களும் கிளம்புறோம். ரொம்ப நன்றி. வரோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.